சூரிய கிரகணமும் அமாவாசை திதியும் இணையக்கூடிய இந்த மாதத்தில் இந்த பிப்ரவரி 17ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சியின் போது நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பார்ப்போங்க. இந்த 2026ஆம் ஆண்டு மாசி மாதத்தில் பிப்ரவரி 13 அதாவது மார்ச் 14 ரிஷபராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ராசி அதிபதி சுக்கிரன் 11ல் சனியோடு இணைந்து உச்சம் பெறுவதனால இழந்த இன்பங்கள் எல்லாமே மீண்டும் வந்து உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது. தொழிலையும் சரிங்க, குடும்பத்திலையும் சரிங்க, நல்ல ஒரு நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் ராஜயோக பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைய போகுது. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும், இந்த அமாவாசையில் முக்கியமாக நீங்கள் என்ன செய்ய வேணும், என்ன பரிகாரங்கள்லாம் செய்யணும், அதே மாதிரி அன்றைய நாளில் பார்த்திங்களா சூரிய கிரகணமும் வருவதனால என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, இந்த டைமில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு போல் பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க. இது ஒரு நில ராசி. இழுப்பறிகளான இருந்த கஷ்டமான ஒரு நேரம் எல்லாமே மாறப்போகுது. லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுயசாரத்தில் சஞ்சரிக்கிறதுனால குறைந்த உழைப்பில் நிறைந்த வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. தொழிலில் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே மாதிரி வாரக்கடன்கள் எல்லாமே வசூலாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து தொடர்பான இழுப்பறிகள் அனைத்துமே நீங்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பாகப்பிரிவினை பங்கு முழுமையாக உங்களுக்கு சொத்தாகவோ அல்லது பணமாகவோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த டைமில் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. சில பேர் பார்த்திங்களா பூர்வீக சொத்து இது எல்லாமே இப்போ பிரிவினை பணத்தில் பழைய கடன்களை அடைச்சி விட்டு புதிய வீடு வாங்கணும், இதெல்லாம் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அது நல்ல ஒரு யோசனை தான். இது கண்டிப்பாக செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குழந்தைகளால் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள், மனக்கசப்பு எல்லாமே முடிவிற்கு வரும். தொழில் தொடர்பான முயற்சியில் தந்தை மகனுக்கு ஒருமித கருத்துமே நிலவ வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. அதே மாதிரி அறிமுகம் இல்லாத புதிய நபர்கிட்ட பேசுகிறதோ பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி அஷ்டலட்சுமிகளை வழிபட உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமாக அமைச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா 10ஆம் இடம் பலப்பட்டு இருக்கிறதுங்க. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. 7க்குரிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாரு. புதிய தொழில் ஏதாவது தொடங்குறதுக்கு வாய்ப்பும் புதிய கூட்டாளிகளும் சேரும் வாய்ப்புமே நிறையவே இருக்குது. தொழில் தடைகளானது அகலும். அதே மாதிரி கணவன் மனைவி மூலம் உங்களுக்கு குடும்பத்தில் கூடுதல் வருமானம் அதிகரிக்கும். சில பேர்த்துக்கு சற்றும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் நடக்கிறது ஒரு உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். மேலுமே உங்களுக்கு வருமானம் பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில பேர்த்துக்கு சற்று எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். லாபஸ்தான குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா விரையாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால செலவுகளில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி காது, மூக்கு, தொண்டை மற்றும் பல் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. சகோதர உறவுகளில் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட வேணாம். அதே மாதிரி உங்களோட விஷயத்துலையுமே அடுத்தவங்கள தலையிட வைக்க வேணாம். அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவுகள் பொறுத்த வரைக்குமே ஒருவருக்கொருவர் எச்சரிக்கையோடு கையாளுறது ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல் உண்டாக வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சனிக்கிழமை தோறுமே நீங்கள் அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சரியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே இந்த 17/2/2026 அன்று வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அன்றைய நாளில் நீங்கள்
காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் காகத்திற்கு அன்றைய நாளில் சாதம் வைப்பது முன்னோர்கள் சாபமானது நீங்கும். அதே மாதிரி முன்னோர்கள் ஆசி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டும்தான் நமக்கு குலதெய்வத்தோட அருளுமே கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தோட அருளும் முன்னோர்களோட ஆசியும் சனி பகவானின் வாகனமாக இருக்கக்கூடிய காகத்திற்கு நம்ம சாதம் வைக்கும்போது இது எல்லாருடைய அருளுமே நமக்கு கிடைக்கும்போது நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இது எல்லாமே நீங்கும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே நம்ம குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு படையல் போட்டு எள்ளும் தண்ணீரும் எரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது மாசி அமாவாசை அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான அமாவாசை நாள் அல்ல, இதுவும் ஒன்று. அதுவும் அன்றைய நாளில் பார்த்திங்களா சூரிய கிரகணம் வருதுங்க. அன்றைய நாளில் சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இன்னைங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அது பார்த்திங்களா இந்தியாவில் நம்மளுடைய சூரிய கிரகணம் வரும்போது இந்தியாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே அன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் வீட்டை நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைச்சா கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலைகளில் உறுதியாக இருந்து வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. கடந்த 2.5 ஆண்டுகளாகவே உங்களுக்கு இருந்த போராட்டம் நெருக்கடி பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அது எல்லாமே முடிய போகுதுங்க. ஜீவனஸ்தானத்தில் உங்கள் இருக்கக்கூடிய தன குடும்பாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான புதனும் சுகாதிபதி சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறதுனால உங்களோட செல்வாக்கானது உயர ஆரம்பிக்கும். வேலைக்காக நீண்ட நாளாகவே முயற்சி செஞ்சு வந்தவங்களுக்கு எதிர்பாராத நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி பணியாளர்களுக்கு பல முறை முயற்சி செஞ்சும் கிடைக்காத இடமாற்றம் இப்போது கிடைக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இறை வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தோமா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னா, வேலையில் பிரச்சனை வம்பு வழக்கு அப்படின்னு நீண்ட நாளாகவே அவதிப்பட்டு வந்த நிலைகள் எல்லாமே மாறும். குற்றம் சுமத்தி நீங்கள் எந்த டைமில் பணி நீக்கம் செஞ்சவங்களுக்கு மீண்டும் அதே இடத்துல வேலை உங்களுக்கு அதிக சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே காத்திருக்கு. தனியார் நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய சில பேர் தகுதியான இடத்திற்கு மாறுவீங்க. வேலைக்காக நீண்ட நாளாகவே முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி புதுசாக ஏதாவது சுய தொழில் செய்கிறவங்க செய்யலாமா அப்படின்னு யோசித்தவங்களுக்கு பணமும் அரசோட அனுமதியும் இந்த டைமில் கிடைக்க ஆரம்பிக்கும். வரவு செலவில் மட்டும் கொஞ்சம் நெருக்கடிகள் வரும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி இது எல்லாமே வெற்றியாகக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருந்து எடுத்த வேலையில் வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த வாரம் சூப்பரான வாரமாக அமைச்சிருக்கு. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை தடைகள் இது எல்லாமே விலகும். பணவரவுமே அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். சில பேர்த்துக்கு புதிய சொத்துமே சேரும். புதிய வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய ஒரு அமைப்புமே இந்த டைமில் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழிலில் விரிவு செய்வதற்கு நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு கிடைக்கும். புதிய தொழில் ஏதாவது தொடங்கலாமா அப்படின்னு முயற்சி செஞ்சவங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். வேலையில் இருந்த ஒரு பயமுமே போகும். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு வாரமாக தான் இந்த வாரமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. உங்களோட திறமைக்குரிய மதிப்புமே கிடைக்கும். அதே மாதிரி தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தொழிலை மாற்றம் செய்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியை கொடுக்கும். பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத இடமாற்றம் இந்த டைமில் கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய வாகனம் வாங்குவீங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். அதே மாதிரி இந்த 15/2/2025 அன்று வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளில் சிவனுக்காக விரதம் இருந்து இந்த சிவராத்திரியில் கண் விழித்து 4 கால பூஜையில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய 7 ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிறவியில் செஞ்ச பாவங்களுமே முற்றிலுமாக தீர சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவனை முழு மனதோடு வழிபட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிவன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது
உங்களுக்கு ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் ஃபோன் மூலியமா கூட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.